Hi students, welcome to IAS Academy. It's Tilak. So, video பண்ண எனக்கு மேல மனமாத நடிகள். So, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, group 4 ஃபோக்கஸ் பண்ணி எகனாமிக்ஸ் கிளாसेस பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போறது டாபிக் வந்துட்டு 5 இயர் பிளான். சோ ஐந்தாண்டு திட்டம், அந்த ஐந்தாண்டு திட்டம் 5 இயர் பிளான் பத்தி நம்ம இந்த கிளாஸ்ல தெளிவா பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நேச்சர் ஆஃப் இந்தியன் எகனாமி, இந்திய பொருளாதாரத்தின் சிறப்பியல்புகள், இந்திய பொருளாதாரத்தின் தன்மைகள், அதையே ரெண்டு பார்ட்டா நம்ம வீடியோ போட்டுருந்தோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா எகனாமிக்ஸ்க்கான பிளேலிஸ்டே வச்சிருக்கேன். புரியுதா? சோ ஆல்ரெடி போட ரெண்டு வீடியோவுமே அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கும். புரியுதா? சோ அதை பார்த்துட்டு அப்புறமா இந்த வீடியோ பாருங்க. ஆனா என்னன்னா எல்லா வீடியோஸுமே கரெக்டா பாத்துங்க. பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புரியுதா? சோ குரூப் 4க்காக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம நிறைய கிளாसेस வந்து யூடியூப்ல போட ஆரம்பிச்சிருக்கோம். சோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஃபரெண்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புரியுதா? சோ டைமே வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஆக்சுவலா நம்ம 5 இயர் பிளான் அப்படின்னு பாக்குறப்ப இந்தியா 5 இயர் பிளான் எங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்னா ரஷ்யால இருந்து எடுத்தாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யால ஜோசப் ஸ்டாலின் அப்படின்றவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஐந்தாண்டு திட்டம், திட்டம் பிளானிங் அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கு தேவை அவசியம்ங்கிறத பெரிய அளவுல பேசி ஒரு பெரிய புரட்சி பண்ணி அதை ரஷ்யால நடைமுறைப்படுத்தவும் மிகப்பெரிய ஒரு பங்கா இருந்தார். யாரு? ஜோசப் ஸ்டாலின் அப்படின்றவர். அந்த வகையில ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா 1928ல முதல் உலகத்திலே ஐந்தாண்டு திட்டம் 5 இயர் பிளான் எங்க போட்டாங்கன்னா ரஷ்யால போட்டாங்க. எந்த வருஷம்? 1928. 1928ல தான் ரஷ்யால முதல் ஐந்தாண்டு ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் போடுறாங்க. புரியுதா? அப்ப ரஷ்யால தான் இந்தியா 5 இயர் பிளான் எடுக்குது. ஃபர்ஸ்ட் போட்டது ரஷ்யா வருஷம் 1928. 1928ல ரஷ்யா ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் போடுறாங்க. அத பார்த்து புரியுதா, நேரு பாத்தீங்கன்னா நேரு வந்து ஒரு சோசியலிஸ்ட், ஒரு சமதர்மவாதி. நேரு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்மளும் பிளானிங் எல்லாம் பண்ணலாம், 5 இயர் பிளான் எல்லாம் போடலாம் அப்படின்ட்டு இந்தியாவே அதை நடைமுறைப்படுத்த நினைக்கிறாரு. இந்தியாவில் ஐந்தாண்டு திட்டங்கள் 1951ல தான் போட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா திட்டக்குழு பிளானிங் கமிஷன்ங்கிறது 1950 வருது. பட் அதுக்கு முன்னாடி இந்தியால நிறைய பிளான் போட்டிருக்காங்க. அதெல்லாம் அப்படியே ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். புரியுதா? அந்த வகையில இந்தியால பிளானிங் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளான் போட்டது 1934ல. என்ன பண்ணாங்க அப்படின்னா விஸ்வேஸ்வரையா, புரியுதா, விஸ்வேஸ்வரையா அப்படின்றவரு திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படின்னு ஒரு புக் எழுதுறாரு. திட்டமிட்ட பொருளாதாரம், இங்கிலீஷ்ல சொல்லணும்னா பிளான்ட் எக்கனாமி. பிளான்ட் எக்கனாமின்னு விஸ்வேஸ்வரையா 1934ல ஒரு புக் எழுதுறாரு. சோ பிளானிங் பாக்குறப்ப இந்தியால போட்ட ஃபர்ஸ்ட் விஷயம் இதுதான். அதை கட் பண்ணீங்கன்னா 1938ல அப்போதைக்கு இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக இருந்த நேரு இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா திட்ட குழு பிளானிங் கமிஷன் வேணும்னு கோரிக்கை வைப்பாரு. 1938ல திட்டக்குழு திட்ட ஆணையம் என்ன பிளானிங் கமிஷன் வேணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வைப்பாரு. எப்ப? 1938ல ஜவஹர்லால் நேரு. நீங்க பாலிட்டிலையுமே இந்த 2 வருஷத்தை கம்பேர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா பாலிட்டி படிக்கிறப்ப இந்தியாவுக்கு கான்ஸ்டிடியூஷன் வேணும் அப்படின்னு முத குரல் கொடுத்தது எம்என் ராய் 1934ல குரல் கொடுத்திருப்பாரு. ரெண்டாவது குரல் கொடுத்தது நேரு தான், அதை 1938ல தான் கொடுத்திருப்பாரு. புரியுதா? இந்த ரெண்டையும் நீங்க லிங்க் பண்ணீங்கன்னா எகனாமிக்ஸும் படிக்கலாம், பாலிட்டியும் படிக்கலாம். புரியுதா? அப்படியே அடுத்து கட் பண்ணோம் அப்படின்னா 1944ல பாம்பே திட்டம், பாம்பே பிளான். 1944ல பாம்பே திட்டம், பாம்பே பிளான். இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றம், எக்கனாமியை டெவலப் பண்ணும், பொருளாதாரத்தை முன்னேற்றணுங்கிற ஒரு நோக்கத்தை கொண்டு 1944ல பாம்பே திட்டம் அப்படின்னு ஒண்ணு போடுறாங்க. நெக்ஸ்ட் 1945ல பீப்புள் பிளான், மக்கள் திட்டம். இத போட்டவர் யாருன்னா எம்என் ராய். இத போட்டவர் யாருன்னா எம்என் ராய். 1945ல மக்கள் திட்டம், பீப்புள் பிளான் போட்டவர் எம்என் ராய். எம்என் ராய் நமக்கு தெரியும், இவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். 1934ல அரசியல் பேரும் குரல் கொடுத்தது குரல் கொடுத்தது இவர் தான். மக்கள் திட்டம், பீப்புள் பிளான் போடுறாரு. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா அதாவது எப்படி சொல்றது, விவசாயம், தொழிற்சாலை ரெண்டுக்குமே சம அளவுல முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது இதோட நோக்கமா இருந்திருக்கு. புரியுதா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1946ல, புரியுதா, 1946ல எஸ்என் அகர்வால், புரியுதா, எஸ்என் அகர்வால் அப்படின்றவரு காந்திய திட்டம், காந்தி பிளான் போடுறாரு. காந்திய திட்டம் 1946ல எஸ்என் அகர்வால் வந்து பாத்தீங்கன்னா காந்திய திட்டம், காந்தி பிளான் போடுறாரு. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா கிராமப்புற இந்தியாவை சீரமைக்கணும், கிராமப்புற இந்தியாவை சீரமைக்கணுங்கிறது இதோட நோக்கம். புரியுதா? 1946 எஸ்என் அகர்வால் நாராயணன், ஃபுல் பேர் வந்து எஸ்என் அகர்வால் நாராயணன் வரும். பிளான் வந்து பாத்தீங்கன்னா காந்திய திட்டம். நெக்ஸ்ட் 1950ல சர்வோதயா திட்டம். நெக்ஸ்ட் 1950ல சர்வோதயா திட்டம் போட்டவர் யாருன்னா ஜேபி நாராயணன். நெக்ஸ்ட் 1950 சர்வோதயா பிளான், சர்வோதயா திட்டம் போட்டவர் ஜேபி நாராயணன். சோ 5 இயர் பிளான் இந்தியாவில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போடப்பட்ட திட்டங்கள், அதோட நோக்கங்கள், போட்டவர்கள், அந்த பிளான்ஸ் போட்டவங்க, நான் எல்லாத்த பத்தி இத சொல்லியிருக்கேன். புரியுதா? அப்படியே இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், 5 இயர் பிளான் கூட போயிடலாம். 1950 சரிங்களா, 1950 மார்ச் 15 அப்பதான் என்ன வருது,
திட்டக்குழு, புரியுதா? பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது வருது. இந்த பிளானிங் கமிஷன் தான் 5 இயர் பிளானுக்கு மிக முக்கிய பொறுப்பு, புரியுதா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1952ல தேசிய வளர்ச்சி கவுன்சில், புரியுதா? நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், தேசிய வளர்ச்சி குழு அப்படின்னு சொல்லுவாங்க. அது 1952 வருது. அதாவது 5 இயர் பிளான் வந்து கடைசியா அப்ரூவ் பண்றது அவங்க தான். 5 இயர் பிளான் கடைசியா அப்ரூவ் பண்றது 1952ல வந்து தேசிய வளர்ச்சி குழு, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தான். அதுல யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய நிதியமைச்சர் அதுல இருப்பாரு. எல்லா மாநிலங்களோட நிதியமைச்சரும் அந்த தேசிய வளர்ச்சி குழு, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்ல இருப்பாங்க. நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், புரியுதா? அது எல்லாத்தையும் கேட்டுதான் ஒரு 5 இயர் பிளான் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க, புரியுதா? இதை அப்படியே ஒரு சைடு நிப்பாட்டுங்க, நம்ம அப்படியே 5 இயர் பிளான் குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் டைமிங் 1951ல இருந்து 1956 வரைக்கும். ஒரு 5 ஆண்டு திட்டத்துக்கும் ஒருத்தர் வந்து பிளான் போட்டு கொடுத்திருப்பாரு. அந்த வகையில் இதுக்கு பிளான் போட்டு கொடுத்தவங்க யாருன்னா ஹராட் டோமர் 2 பேர், புரியுதா? ஹராட் டோமர் அப்படின்னு 2 பேர் வந்து ஃபர்ஸ்ட் பிளான் போட்டு கொடுக்குறாங்க. இதுல எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா விவசாயம், புரியுதா? வேளாண்மை, அக்ரிகல்ச்சருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல. அப்ப ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் எய்ம் என்னன்னா விவசாயம், அக்ரிகல்ச்சர், வேளாண்மை, புரியுதா? பிளான் போட்டு கொடுத்தது ஹராட் டோமர். வருஷம் 1951 1956 வரைக்கும். இப்ப பிரதமரா யார் இருப்பாங்க? ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் இருப்பாங்க, புரியுதா? இத நெக்ஸ்ட் வேற ஏதாவது பாக்கணுமா சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதை தாண்டி இந்தியா அப்படிங்கிறது ஆரம்பத்துல விவசாயத்தை நம்பி இருந்த ஒரு நாடு. அப்ப முத 5ஆவது திட்டம் போடுறப்ப எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க? விவசாயம் தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கிறத இன்டெரக்டாவும் நம்ம யோசிக்கணும், புரியுதா? விவசாயம் தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. விவசாயத்துக்கு முக்கியம் கொடுத்தாங்க. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நிறைய அணைகள்ல நீர் பாசன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அணைகள்ல நீர் பாசன திட்டங்கள் மிக முக்கியமா பாக்குறப்ப மேட்டூர் அணை, ஹிராக்குட் அணை, புரியுதா? மேட்டூர் அணை, ஹிராக்குட் அணை, பக்ரானங்கல் அணை. மேட்டூர் டேம், ஹிராக்குட் டேம், பக்ரானங்கல் டேம், இந்த 3 டேம்லயுமே நீர் பாசன திட்டங்கள் இந்த முதல் 5 ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு, புரியுதா? இதை தாண்டி ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல பணவீக்கம் அதிகமா இருந்திருக்கு, புரியுதா? இன்ஃபிளேஷன் அப்படின்றதும் ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல அதிகமா இருந்த ஒரு பார்க்க போற ஒரு விஷயமா இருக்கு, புரியுதா? பொருட்கள்லாம் கொஞ்சம் தட்டுப்பாடுலாம் ஏற்பட்டிருக்கு, புரியுதா? எல்லாமே முதல் 5 ஆண்டுல நான் அந்த விஷயங்கள். அப்ப ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் படிக்கிறப்ப நம்ம இதெல்லாம் படிக்கணும். இதை தாண்டி பொருளாதார வளர்ச்சி 2.9% இலக்கு வச்சிருப்பாங்க. அதே 2.9% கிடைச்சிருக்கும். அப்ப இது மிகப்பெரிய வளர்ச்சியும் உள்ள, மிகப்பெரிய தோல்வியும் உள்ள ஒரு நார்மலான ஒரு 5 இயர் பிளான், ஒரு 5 ஆண்டு, புரியுதா? அப்படியே செகண்ட்க்கு போயிடலாம். செகண்ட் 5 இயர் பிளான் டைம் 1956ல இருந்து 1961 வரைக்கும். செகண்ட் 5 இயர் பிளான் டைம் 1956ல இருந்து 1961 வரைக்கும். பிளான் போட்டு கொடுத்தவர் யாருன்னா மகளனோபிஸ். பிளான் போட்டு கொடுத்தவர் மகளனோபிஸ். இவர் யாருன்னா ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளியியலின் தந்தைன்னு சொல்லுவோம். இதுல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா தொழிற்சாலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இண்டஸ்ட்ரீஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அப்படியே நேச்சர், அக்ரிகல்ச்சர்னு போனவங்க அப்படியே அடுத்து தாவுறாங்க எங்க கார்பரேட், தொழிற்சாலை, ஃபேக்டரி அப்படி போறாங்க, புரியுதா? அது கொஞ்சம் சுமாரா போனனால அடுத்து இதுக்கு வராங்க. முக்கியத்துவம் கொடுக்குறது தொழிற்சாலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இண்டஸ்ட்ரீஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, புரியுதா? சோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்தனால இந்த 5 ஆண்டுல ஒரு 3 இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் வருது. அது என்னென்ன அப்படின்னா, ஒன்னு ரூர்கேலா, இன்னொன்னு பிலாய், இன்னொன்னு துர்காப்பூர். இப்படின்னு ஒரு 3 இரும்பு எஃகு தொழிற்சாலை, புரியுதா? இரும்பு எஃகு தொழிற்சாலை வந்து பாத்தீங்கன்னா வருது. அயன் எஃகு ஃபேக்டரி வந்து பாத்தீங்கன்னா வருது. 3 ஃபேக்டரிஸ் வருது இந்த 5 ஆண்டு டைம்ல. சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா இதுல எவ்வளவு இலக்கு வச்சாங்கன்னா 4.5% இலக்கு வைப்பாங்க. 4.3% கிடைச்சிருக்கும். 4.5% இலக்கு வச்சு 4.3% கிடைச்சிருக்கும். கொஞ்சம் அப்படியே சுமாரா தான் போயிருக்கு, புரியுதா? சுமாரா தான் போயிருக்கு. அப்ப தொழிற்சாலையும் அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு கை கொடுக்கல. சரி ரைட் அப்படின்ட்டு அடுத்த 5 இயர் பிளான் போறாங்க. 3ஆவது 5 இயர் பிளான். 3ஆவது 5 இயர் பிளான் டைமிங் 1961ல இருந்து 1966 வரைக்கும். இதுல பிளான் போட்டு கொடுத்தது யாருன்னா ஜான் சாண்டி மற்றும் சக்கரவர்த்தி. இங்க வந்து பிளான் போட்டு கொடுத்தாங்க, புரியுதா? ஜான் சாண்டி மற்றும் சக்கரவர்த்தி. இதுல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா விவசாயம், தொழிற்சாலை ரெண்டுக்குமே சம அளவுல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. விவசாயம், தொழிற்சாலை ரெண்டுக்கும். ஃபர்ஸ்ட் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, செகண்ட் தொழிற்சாலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, தேர்ட் ரெண்டுக்குமே சம அளவுல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, புரியுதா? அக்ரிகல்ச்சர், ஃபேக்டரி ரெண்டுக்குமே, இண்டஸ்ட்ரி ரெண்டுக்குமே ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இது 3ஆவது ஆண்டுல பிளான் போட்டு கொடுத்தவங்க ஜான் சாண்டி மற்றும் சக்கரவர்த்தி, புரியுதா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இலக்கு எவ்வளவு வைக்கிறாங்கன்னா 5.6% வைக்கிறாங்க. ஆனா கிடைச்சது 2.8% தான். என்ன சார் பாதி தான் வந்திருக்கு அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான 5 ஆண்டா பார்க்கப்படுது. நீங்க 12 ஃபேர் பண்ண வந்தது வரைக்கும் அந்த 12 கம்பேர் பண்றப்ப இது கொஞ்சம் மோசமா தான் போயிருக்கு, புரியுதா? காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபேர் பண்ணப்பதான் 1962ல இந்தியா சைனா வார் வரும். இந்த வார்ல இந்தியா வந்து தோத்து போயிடும், புரியுதா? சோ டோட்டல் டேமேஜ் இந்த வருஷம் நடந்துரும். இதை தாண்டி திரும்ப 1965ல இந்தியா பாகிஸ்தான் வாரம் வந்துடும். ஒரே 5 ஆண்டுல 2 வாரு, புரியுதா? இந்தியானால சமைச்சு போயிடும், பெரிய அளவுல ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ டோட்டலா இந்த 5 ஆண்டு இந்தியாவை அப்படியே
எப்படி சொல்ற உருக்குலைச்சிரும். புரியுதா? இந்த 5 ஆண்டுல கிட்டத்தட்ட பாதி வருஷம் வந்து நேரு பிரதமர் வந்திருப்பாங்க. அப்புறம் பல மாற்றங்கள்லாம் மாறி அப்புறமேட்டுக்கு அவங்களோட பொண்ணு இந்திரா காந்தி பிரதமர் ஆயிடுவாங்க. புரியுதா? சோ இதுதான் 3வது ஆண்டுல நம்ம பார்க்க ஒரு விஷயம். நெக்ஸ்ட் 4th ஃபேப்க்கான டைமிங் 1969 தான். அப்ப அதுக்கு நடுவுல இந்த 66, 67, 68 இங்க என்ன பண்ணுது அப்படின்னா வருஷம் பிளான் போடுது. இயர்லி பிளான், வருடாந்திர திட்டம் போடுறாங்க. வருடாந்திர திட்டம் போட்டப்ப பிரதமர் இந்திரா காந்தி. புரியுதா? ஏன் வருடாந்திர திட்டம் போடுறாங்கன்னா அந்த 3வது ஆண்டுல பெரிய அளவுல கஜானா காலியானனால 5 வருஷத்துக்கு போடுற அளவுக்கு ஒன்னும் பைசா இல்ல. அதனால வருஷம் பிளான் போட்டுக்கலான்ட்டு இங்க வருஷம் பிளான் போடுறாங்க. ஆக்சுவலா மொராஜி தேசாய் அப்படின்றவரு காங்கிரஸ் கட்சியில இருந்திருப்பாரு. புரியுதா? பட் ஒரு சில மனஸ்தாபனால கட்சியை விட்டு வெளியில போயிட்டு இவங்களுக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய ஜனதா தளத்துல போய் சேர்ந்துருவாரு. யாரு? மொராஜி தேசாய். அப்ப இவங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டி அவரு இவங்க வருஷம் பிளான் போறதை பாட்டு கிண்டல் பண்றாரு, விமர்சிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா நீங்க பிளானிங்க்கு லீவ் விட்டீங்க, திட்ட விடுமுறை விட்டீங்கன்னு விமர்சிக்கிறாரு. அப்ப நிறைய பேரு இந்தியாவே திட்ட விடுமுறைன்னு அறிவிச்சுன்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்ல. புரியுதா? திட்ட விடுமுறைலாம் அறிவிக்கல. இவங்க வருஷம் பிளான் போட்டாங்க. அதை அவர் கிண்டல் பண்ணாரு. அப்ப எக்ஸாம்ல திட்ட விடுமுறை கேட்டா நீங்க தான் சொல்லணும், அது பிரச்சனை இல்ல சொல்றேன். ஆனா விமர்சிச்சது அவரு மொராஜி தேசாய். புரியுதா? திட்ட விடுமுறை பிளானிங் சொல்றாரு. சோ இதுல வருஷம் பிளான் போடுறாங்க. 1967 தான் கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி இந்தியாவில் ஏற்பட்டிருக்கும். அதுக்கு மிக முக்கிய காரணம் உலகத்துக்கே விவசாயத்துறை தந்தைன்னு சொல்லக்கூடிய நார்மன் போர்லாக்கும், இந்தியாவுக்கு விவசாயத்துறை தந்தை சொல்லக்கூடிய MS சுவாமிநாதனும். இதெல்லாம் நம்ம நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி போன கிளாஸ்லயே பார்த்துட்டோம். அதெல்லாம் அப்படியே பார்த்தவங்களுக்கு இது கரெக்டா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். புரியுதா? ரைட். இந்த மாதிரி இந்த வருடாந்திர திட்டங்கள் போகும். புரியுதா? வருடாந்திர திட்டம் பிளானிங் லீவ். புரியுதா? திட்ட விடுமுறைன்னு சொல்லுவாங்க. ரைட். அடுத்து 4th ஃபேப்க்கான டைமிங் 1969 இருந்து 1974 வரைக்கும். 4th ஃபேப்க்கான டைமிங் 1969 இருந்து 1974 வரைக்கும். ஓகே, 1969 இருந்து 1974 வரைக்கும். இதுல யார் பிளான் போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா ஆலன் மனோ மற்றும் அசோக் ருத்ரா 2 பேர். ஆலன் மனோ மற்றும் அசோக் ருத்ரா 2 பேர் சேர்ந்து பிளான் போட்டு கொடுக்குறாங்க. இதுல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? எய்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு. நிலையான வளர்ச்சி. புரியுதா? நிலையான வளர்ச்சி அப்புறம் தற்சார்பு, ஸ்டெபிலிட்டி டெவலப்மெண்ட் சொல்றாங்க. நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு இதுல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பிளான் போட்டு கொடுத்தது ஆலன் மனோ அப்புறம் அசோக் ருத்ரா. இந்த ஃபேப்க்கான பொறுத்த வரைக்கும் இதுல வந்து எவ்வளவு இலக்கு வைக்கிறாங்க அப்படின்னா 5.7% இலக்கு வைக்கிறாங்க. கிடைச்சது 3.3%. ஆனா நீங்க போன ஃபேப்க்கான கம்பேர் பண்ணீங்கன்னா அப்ப இலக்கே 5.6 வச்சிருப்பாங்க, 2.8 தான் கிடைச்சிருக்கும். இப்ப 5.7 வச்சு 3.3 கிடைக்குது. ஒஸ்ட் தான். ஆனா போனதை கம்பேர் பண்றப்ப இது ஓரளவு ஓகேப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நமக்கு போச்சு. புரியுதா? இருந்தாலுமே இது ரொம்ப டெவலப் ஆகாததுக்கு காரணம் என்னன்னா இதுல ஒரு சில காரணங்கள் இருக்கு. புரியுதா? என்னன்னு பாத்தீங்கன்னா என்னதான் இந்திரா காந்தி 1969 14 பேங்க் நேஷனலைஸ் பண்ணியிருந்தாலுமே கூட, ஏன்னா இதெல்லாம் நம்ம போன வீடியோல பாத்துருந்தோம், அப்படியே இருங்க, பண்ணினாலுமே கூட 1971 பங்களாதேஷ் சுதந்திரம் கிடைச்சிரும். அப்ப பங்களாதேஷ் சுதந்திரம் கிடைச்ச கையோட அதோட அகதிகள் நிறைய பேர் இந்தியாக்குள்ள வருவாங்க. 1971 பெய்யக்கூடிய பருவமழை பொய்த்து போயிடும். 1971 ஒரு பருவமழை பெய்யணும், அது இந்தியால பெய்ஞ்சிருக்காது. சேம் டைம் விலைவாசி இந்த டைம்ல 61% உயருது. விலைவாசி இந்த டைம்ல 61% உயருது. புரியுதா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 4th ஃபேப்ல நடக்கும். அதனால போனதை கம்பேர் பண்றப்ப ஓகே, பட் ஒஸ்ட் தான். புரியுதா? நீங்க 4 ஃபேப் எடுத்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லலாம், 2 வந்து பாத்தீங்கன்னா இதை விட கம்மி தான், 3வது ரொம்ப ஒஸ்ட், 4வது ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்லலாம். நீங்க இந்த 4ஐயும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா மார்க் ரேங்க் கொடுக்கலாம். பண்ணா ஃபர்ஸ்ட் ஃபேப்க்கு நான் முதல் ரேங்க் கொடுப்பேன். புரியுதா? அடுத்த 2வது ரேங்க் நான் யாருக்கு கொடுப்பேன்னா செகண்டுக்கு தான் கொடுப்பேன். அடுத்து 4வது கொடுப்பேன். அடுத்துதான் 3வது கொடுப்பேன். இப்படிதான் 4 5ஆண்டுல போயிருக்கு. சூப்பர், பரவாயில்ல. ரொம்ப ஒஸ்ட், இது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட், அந்த மாதிரி தான் போச்சு. புரியுதா? ஓகே, நம்ம இந்த கிளாஸ்ல உலகத்துல பிளானிங் வந்து இந்தியாக்குள்ள ஊடுருவி என்ன மாதிரி வந்திருக்குன்னு ஒரு 4 ஃபேப் பார்த்திருக்கோம். புரியுதா? அடுத்து 5ல இருந்து 12 வரைக்கும் ஒரே செட்ஸ்ல முடிச்சிடலாம். 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இந்த எல்லா 5ஆண்டு திட்டங்களையும் அடுத்த வரப்போற கிளாஸஸ்ல முடிச்சிடலாம். 5 பிளான் இத பார்ட் 1ன்னு வச்சுக்கோங்க. பார்ட் 2ல நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். புரியுதா? சோ தொடர்ந்து நம்ம சேனல்ல போற வீடியோஸ் பாருங்க, டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புரியுதா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.